விஜய் வீட்டுல எல்லாரும் கிளம்பிட்டாங்க. காவேரி இன்னும் நீ கிளம்பலையான்னு கேக்குறாங்க தாத்தா. இல்ல தாத்தா நான் வரல, என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அன்பு சொல்றாரு கல்யாணி கிட்ட, நம்ம எதுவும் கொண்டுட்டு வரல, இந்த பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணுன்னு பொறாம காவேரிக்கு. என்ன மாப்பிள்ள அந்த பிள்ளைய அதுக்கு வம்புழுத்துக்கிட்டு இருக்கீங்க? விஜய் சொல்றாரு காவேரி கிட்ட, நீ வந்து உட்கார்ந்தாலே அந்த ஆளை டீஸ் பண்ற மாதிரி தானே இருக்கும், கிளம்பு காவேரி. காவேரி உன் நிலைமை தாத்தாவுக்கு புரியுது. நான் அஜயோட அப்பா என்ன சொல்றாரு, சும்மா நின்னா போதும், நம்ம கருத்து எதுவும் சொல்ல வேணான்னு சொல்றாரு, புரிஞ்சுக்கோமா. விஜய்க்கு அம்மா அப்பா இல்ல, நானும் கல்யாணின்னு தான் முடிவு எடுத்தோம். இவனுக்கு அப்படி கிடையாதுல்ல, முடிவெடுக்க அஜய்க்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. வீட்டுல போய் நம்ம எல்லாரும் நிக்கிறது தானே கரெக்ட். நீ வரலன்னா என்னைக்கு அந்த பேச்சு இருக்குமா? விஜய் சொல்றாரு, தாத்தா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போய் ரெடியாது. அன்பு சொல்றாரு, எதுக்கு கெஞ்சி அழைச்சிட்டு போனோம், காவேரி வரலாட்டி நானும் வரமாட்டேன், பரவாயில்லையா அப்படின்னு விஜய் சொல்றாரு. நவீன் காலேஜுக்கு வந்திருக்காரு. யமுனா சொல்றாங்க அஜய்க்கும் ராகினிக்கும் நிச்சயம் ஆக போகுது. அதான் காவேரி ஹஸ்பண்ட் விஜய் இருக்காருல்ல, அவரோட சித்தப்பா பையன், அவனுக்கும் ராகினிக்கும் எப்படி லவ் மேரேஜா? யமுனா சொல்றாங்க, எனக்கு முழுசா டீட்டெயில் தெரியாது, ஆனா கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. உனக்கு நல்லா தெரியுமா? ராகினி தானே அது? எனக்கு நல்லா தெரியும், ராகினி தான். நவீன் சொல்றாரு, எப்படி பார்த்தாலும் இடிக்குதே, நீங்க ஏன் சீரியஸா இருங்க? ராகினிக்கு கல்யாணம் நடந்தா உங்களுக்கு நல்லது தானே. விஜயோட குடும்பம் பசுபதி வீட்டுக்கு வந்துருச்சு. பசுபதி எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. பசுபதி காவேரிய பார்த்து, உன்னை கவனிக்கலையேம்மா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அன்பு சொல்றாங்க ராதா கிட்ட, ராகினி படிக்கிறதுக்காண்டி வாங்கி போட்ட வீடு, இது மாதிரி 4 வீடு இருக்கான், கொடைக்கானல்ல பெரிய பெரிய சொத்தெல்லாம் இருக்கான், பாத்தியா? விஜய் சொல்றாரு அஜய் கிட்ட, நீ ரொம்ப லக்கி ஃபெலோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப பசுபதி சொல்றாரு, உங்களை விடவா லக்கி ஃபெலோவா இருக்க முடியும் அஜயால? உங்களுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, அதுக்காண்டி நீங்க ரோட்லயா இருந்துட்டீங்க. உங்க தாத்தா தங்குறதுக்கு இடம் கொடுத்தாருல, வீடு சொத்தா முக்கியம், நம்ம அனாதையா இருக்கிறப்ப யாராவது ஒருத்தங்க பாத்துக்கிறது தானே முக்கியம். தாத்தா சொல்றாரு, ஒரு சின்ன திருத்தம், நாங்க விஜய்க்கு இடம் கொடுக்கல, விஜய் கிட்ட இருக்க சொத்து எல்லாமே உங்க அப்பாவோடது தான். விஜய் பெரியவனா ஆகிற முடியும், நாங்க பாதுகாப்பா பாத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். சொல்ல போனா அவன் எங்க ஆதரவோட இல்ல, அவன் ஆதரவோட தான் நாங்க இருக்கோம். மாமா யாரு சொத்துன்னு பேச வந்திருக்கோம், அந்த விஷயத்த கவனிக்கலாம்ல. விஜய் வந்ததுல இருந்தே எதுவும் பேசலையே, ஏசிய வேணா கூட்டி வைக்கவா? பசுபதி, என்ன மூச்சு வாங்க விடுங்களே, வந்ததுல இருந்தே நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏசி ஆல்ரெடி 16லயே இருக்கு, குழு குழுன்னு தான் இருக்குது. பொண்ணை பெத்தவங்களும் பையனை பெத்தவங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க அமைதியா இருக்கதானே முறை. பசுபதி சொல்றாரு, நமக்குள்ள தப்பான விஷயம்லாம் நடந்து போச்சு, நீங்க வந்தது பெரிய விஷயம். விஜய் சொல்றாரு, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், இனிமேட்டு புதுசா எதுவும் நடக்காம இருந்தா சரி. பொண்ணோட அம்மா எல்லாருக்கும் காப்பி கொடுக்குறாங்க. தாத்தா சொல்றாங்க, அவ்வளவு பெரிய வீட்டுக்கே மகாராணி காவேரி தான், சும்மா சொல்லணுமேனு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கும் காவேரி குடும்பத்துக்கும் நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்துடணும்னு நான் காவேரிக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். நீங்களும் அதை கிளறாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இவங்க அப்பா இருக்கிறப்ப அவரை அண்ணேன்னு தான் கூப்பிடுவேன். எல்லாரும் ஒரே குடும்பமா இருந்தோம், இந்த பொண்ணை வேற நான் நல்லா கவனிச்சுக்கிட்டேன். இவங்க அப்பா போனதுல இருந்து காவேரி எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு பொண்ணோட அம்மா சொல்றாங்க. விஜய் சொல்றாரு, அப்படியா? நீங்க காவேரிய சரியா நடத்தினத நாங்களே பாத்திருக்கோமே, எவ்வளவு நல்லவேன்னு போக போக புரியும் தம்பி. தாத்தா வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம்ல. இருப்பா விஜய், அன்பு பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்குப்பா. அஜய் பொண்ணு எப்ப வரும்னு பாத்துக்கிட்டு இருக்கான், சீக்கிரத்துல மருமகளை வர சொல்லுங்க. மலரு, ராகினியை கூட்டிட்டு வாமா. அன்பு சொல்றாரு, சம்பந்தி பொண்ணு பாக்குறதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தானே, நம்ம பேசி முடிவு பண்ணியாச்சுல, வீட்டுல வந்து பாக்கணும், அதான் முறைன்னு சொன்னாங்க, அதான் இந்த சந்திப்பே. மலரு, வீட சுத்தி காட்டு வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. அஜய் பொண்ணுகிட்ட ஏதாவது பேசுறா? நாள் முழுக்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க சம்பந்தி. அஜயும் ராகினியும் போறாங்க பேசுறதுக்கு. அன்பு சொல்றாரு, வர்ற 25ஆம் தேதி நல்ல நாளா இருக்கு, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமா? கோயில்ல சிறப்பா வச்சிடலாம் சம்பந்தி. ஐயா, உங்களுக்கு கோயில்ல வைக்கிறதுக்கு விருப்பம் தானே, நல்ல காரியம் கோயில்ல வைக்கிறது சிறப்பு தானே. அப்புறம் தம்பி, பிசினஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? விஜய் போன் பேசுற மாதிரி நடிக்கிறாரு. நாளை பார்க்கலாம். இன்று ஜெர்மனியின் தலைநகரம் பெர்லின். நாளை சந்திப்போம்.